முத்துக்கு முத்தாக, சொத்துக்கு சொத்தாக, அண்ணன் தம்பி பிறந்து வந்தோம். இன்னொரு தன கால் வந்துட்டு பாஸ்போர்ட்டுக்கு எத்தனை பாஸ்போர்ட் காப்பி எத்தனை ரூபா வாங்குத? எத்தனை ரூபா வாங்கின? அப்போ 3 வருஷமா வண்டி ஒழுங்கா ஓடல. நல்ல கெட்டிக்காரனா இருக்கிய. இப்ப அடுத்த தொழில் என்ன பார்க்க போற? கண்ண மூடு. 3 மாத காலம் அவகாசம் இருக்கு. பொறுமையா இருந்துக்கோ. கடை பக்கம் போகாத. இப்போதைக்கு வேண்டாம். 3 மாதம் பொறுமையாயிரு. இப்போதைக்கு இருக்கக்கூடிய வருமானத்தை கூட்டி தரேன். நவீன முறையில் உனக்கு கருவிகளை வச்சு தொழில் நடத்தி தரேன். உன் கடனை தீர்த்து வெற்றியாகிற 3 முறை என்னைய பார்க்க வந்துடும். கர்மசாமிக்கு திருநெல்வேலி பக்கம் பிள்ளையின் திருமண வாழ்க்கையை பற்றி கேட்டு வந்தவங்க. எந்த ஊரு? திருநெல்வேலியில டவுன். பிடாரத்தி அம்மன் ஒரு அம்மா வரல. பிட்டாத்தி அம்மன் எங்க இருக்கா? கால் வந்துட்டு வாங்க. தாமிரபரணி யாரு கரை புரண்டு ஓடுகிற பொழுது, தாமிரபரணி யாரு கரை புரண்டு ஓடிய பிறகு பல பேர்களால் கண்டெடுக்கும் பொழுது மம்பட்டி வெட்டுல காயப்பட்ட சிலைதான் அந்த பிட்டாத்தி அம்மன். அதுபோல உன் குடும்பத்திலும் ஒரு அடையாள சின்னம் உண்டு. புரியுதா? இப்போ உன்னுடைய கட்டுமனைக்கு நான் போய் பார்க்கும் பொழுது சிவபெருமான் வந்து நிற்கிறார். சிவன் கோயிலுக்கு எதுவும் வேண்டுதல் அப்படி இருக்கீங்களா? உன் பேர் என்னடா? எங்க வேலை பார்க்க? கால் வந்துட்டு வா. நீ உட்கார். எனக்கு ஓயாம என்ன சண்டை போட்டாலும் பூசி மொழிவிடுவான் உன் புருஷன். என்ன வேலை பார்க்காமல? என்ன வேலை தெரியும்? கொத்தனார் வேலை தெரியுமா? பூசி மொழிவிடுவான். கால் வந்துட்டு நெஞ்சமே உனக்குத்தான். இன்னொருத்தன கால் வந்துட்டு வா. உன் வீட்டுக்காரன் நல்ல வேலைக்கு நான் போக வச்சு மனதை திருப்பி தரேன். உனக்கும் அவனுக்கும் சண்டை இல்லாமல் காப்பாற்றி தரேன். இப்போ கடன்கள் இருக்கு, அதெல்லாம் தீர்க்கணும். நீ வேலைக்கு எங்கேயும் போகக்கூடாதுன்னு சொல்லுவான், ஆனால் அவனும் வேலைக்கு போக மாட்டான். எப்படி சாப்பிட்றது? அதனால அவன் மனத்தை பக்குவப்படுத்தணும், தெளிவுபடுத்தி தரேன். உன்னை ஆராய்ச்சி பண்ணதுக்கு நான் விரும்புகிறேன். நீ கவலைப்பட வேண்டாம், தைரியமா இரு. கால் வந்துட்டு வா. கட்டிலுக்கு அன்னை பட்டினிக்கு தீனி விஞ்ஞானி. பாட்டு நல்ல பாட்டு. இன்னொரு தர காலம் வந்துட்டாங்க. ஜாதகமே சரியில்லையா? கேட்டு பார்த்தேன். இவனுடைய ஜாதகப்படி உன் வீட்டுக்காரன் உன்னை விட்டு பிரிஞ்சு இருக்கணுங்கிற விதி இருக்கு. அது ஜோதிடத்திலும் தெரிந்த உண்மை. அப்படியே வீட்டுக்குள்ள இருந்தா 2 பேருக்கும் அடிபடி சண்டை நடந்து கொண்டே இருக்கும். திடீர்னு போதையில தள்ளி விட்டு அவன் விழுந்தாலும் விடலாம், அல்லது நீ விழுந்தாலும் விடலாம். அதுல எதுவும் உயிர்கண்டம் இல்லாம சண்டை வராம உங்களை அமைதியா வாழ வச்சா போதுங்களா? கால் வந்துட்டோம். பக்கத்துல வா. கண்ணை மூடி உட்கார பார்ப்போம். நல்ல என்னையவே தியானம் பண்ணு மனசுக்குள்ள. கண்ணை முடிக்கா. இந்தா
உன் சொல்லுக்கும் எண்ணத்துக்கும் அவன் அடங்கி நடப்பான். பகையில்லாமல் வாழ்வீர்கள். இந்தாடா, இந்தா கடனை தீர்த்துக்கா, போயிட்டு வா. கர்மசாமிக்கு அதே திருநெல்வேலி எல்லை என் வீட்டுக்காரருடைய உடல்நிலைகளை நல்லாக்கி தரணும்னு கேட்டு வந்தவங்க யாருமா? ஆம்பளைக்கு உடல்நிலை சரியில்லைன்னு யாரோ கேட்டு வந்திருக்காங்களே, யார் அது? உன் வீட்டுக்காரனுக்கு என்ன செய்யுது? என்ன செய்யுது? கால் வந்துட்டு சொல்லாதே யாரும் கேட்டால் எல்லோரும் தாங்க மாட்டார். டாக்டர்கிட்ட போய் காட்டினானா பயந்து போய் வர மாட்டேக்கான். புரியுதா? மனவேதனைக்குரிய ஒரு சூழ்நிலையை அவன் உருவாக்கி வச்சிருக்கான். பண்ண வேண்டி இருக்கு. கால் வந்துட்டு வா. ஆபத்தில்லாம காப்பாற்றி அவனை குணமாக்கி தந்துருந்தேன். இன்றி டாக்டர்கிட்ட போகக்கூடிய மனசை தாரேன், வெற்றியாக்கி தரேன். இது அது ஆபத்தில்லாம ஆயிரும். தைரியமா இருக்கலாம், கவலைப்படாத. சாப்பிட்டு போ, பட்னியா போயிடாத. ரூபாய் எடுத்துக்காடா, பேவுல இந்தா நல்லா இருக்கு. கர்மசாமிக்கு மூன்றடைப்பு கற்பட்டி, மூன்றடைப்பு கற்பட்டி. உள்ள குட்டிகளோட வந்திருக்கியாடா. யாரெல்லாம் வந்திய? கூட்டு வா. வரட்டும். வீட்டுக்கு பின்னால ஒரு கிடங்கு தெரியுதடா. அது என்ன கிடங்கு? அதை தாண்டி போனா சொல்ல மாடசாமி தெரியுதடா. இருக்காரோ? 3 ஆண்டு காலங்களாக தொழிலை பற்றியும் சொத்துக்களை பற்றியும் மன வருத்தம் இருக்கு. வீட்டுக்குள்ள இருக்கா? இந்த வேதனைகள் தீரணும், கடன்படாம உங்களை நான் வாழ வச்சு காப்பாற்றணும். வேற என்னப்பா வேணும்? அந்த இடத்த நான் வித்து தர, இந்த கனியை கொண்டு அங்க போடுறா. அதான் சொத்துக்கள் தகுந்தமா மன வருத்தம் இருக்குன்னு சொன்னேன். நீ அதை கண்டுக்கிட மாட்டேங்கிய. பக்கத்துல வா. உனக்கு என்னமா வேணும்? கண்ணமுடி நிமிந்து உட்கார். நீங்க ரெண்டும் தொடாதீங்க. கையை ஒரு தாத்தாவ கண்ணமுட பே உள்ள நிமிந்து உட்காரு. கால் வந்துட்டு வா. ஏண்டா கவலைப்படுற? இப்ப எத்தனை படிக்கிற? போலீஸ் அகாடமியில போய் சேரு, பாஸ் ஆயிருவா. பிசிக்கல் ரிட்டன் டெஸ்ட் எல்லாத்திலும் பாஸ் ஆகி வந்துருவா. போலீஸ் டிபார்ட்மெண்ட்ல வேலைக்கு போயிட்டான். ஓடு. இந்தா இங்க வா. வயாம வந்துட்டு சண்டை போடுற எவ்வளவு இருக்கு. இந்தா அதை முடிச்சு தாரேன். இந்த விபூதியை கொண்டு அங்க வை. பணமும் கிடைக்கும், வீடும் வளரும். இந்தாடா குடிப்பிற. அந்த கனியை அந்த இடத்துல கொண்டு போட்டு வித்து தாரேன். ஓடு, போயிட்டு வா. சந்தோஷமாரு. ஓடோட 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 ஓடோட. வழிகாட்டு மாளிகை பாறை கருப்பசாமிக்கு, குருநாதர் பாண்டி சித்தருக்கு. மனிதனுக்கு பொறுமை வேண்டும். என்ன வேண்டும்? பொறுத்தால் பூமி ஆழ்வார்னு அந்த காலத்தில் சொல்லியிருக்கான். வேலூர் பக்கம் திருப்பத்தூர். வண்டியை கொண்டு வந்துட்டு புது வண்டி கொண்டு வந்தாச்சா. மீனாட்சி மதுரையிலிருந்து கிளம்பியாச்சா. பிள்ளையினாரு ஆம்பூர் கரும்பு கட்டு. எஸ் மேன். நெல்லு நெல்லு. என்ன குழந்தை? உட்காரலாம். உன்னுடைய கட்டுமனைக்கு நான் போய் பார்த்தேன். உன்னை அங்கிருந்து குடி எழுப்ப வேண்டும் என்றும் உன்னை அவமானப்படுத்த வேண்டும் என்றும் ஒருவர் திட்டமிட்டு சில தவறுகளை செய்திருக்கிறார். இதனால சில அதிகாரிகளிடமும் தவறான கருத்துக்களை உரைத்து இப்ப வேதனைக்குரிய நிகழ்வு நடக்கு. அதனால ஒண்ணு, நீ வீட்டை விட்டு மாறணும். அப்படி இல்லைன்னா அவங்க அந்த வீட்டை விட்டு போகணுங்கிற நிலைமை இப்ப நடந்துகிட்டு இருக்கு. இந்த இடைஞ்சல் ஏன் வந்தது அப்படிங்கிறத பார்க்கணுமா வேண்டாமா? கால் வந்துடுவோம்.
எல்லாமே ஆராய்ச்சி தான். என்ன ஆராய்ச்சி? மன ஆராய்ச்சி. உன்னைய பற்றி அவங்க சிந்திப்பதும், அவங்க வீட்டுக்கு வரவுகளை பற்றி நாம சிந்திப்பதும், இப்படிப்பட்ட போட்டி மனப்பான்மையில் ஏற்பட்ட விளைவுதான் இந்த நிலைமைகள். ஒரு 2 சென்ட் இடம் ஒரு இடத்துல கிடக்கு. அந்த இடத்தை இவன் வாங்கணும்னு நினைக்கான். நீ போய் அந்த இடத்தை வாங்கிட்ட. இந்த இடத்தை நம்ம வாங்க நினைச்சோம், இவன் வாங்கிட்டாள. நமக்கு கிடைக்க வேண்டியது இவளுக்கு கிடைச்சாச்சு, இவளை வாழ விடக்கூடாது என்பதுதான் விஷயம். இடம்னா இடம்னு நினைக்காத. அது உயிர் உள்ள பொருளாகவும் இருக்கலாம், ஏன் மனுஷனாகவும் இருக்கலாம், மாடாகவும் இருக்கலாம், ஆடாகவும் இருக்கலாம். புரிஞ்சா புரிஞ்சுக்கா, புரியாட்ட விட்டுக்கா. கால் வந்துட்டுவான். கொஞ்ச நேரம் கண்ண மூடி உட்கார பார்ப்போம். இந்தா, அவளால எந்த இடைஞ்சலும் உனக்கு வராது. உன் வீட்டில் நீ நிலையாக இருக்கலாம், நிரந்தரமாக இருக்கலாம். உன் பையனுக்கு இந்த ஆண்டில் ஐபிஎஸ் எழுதுறதுக்கு வேண்டிய ஏற்பாடை நான் பண்ணி தந்துருந்தேன். வெற்றி ஆயிடுவான். அதே திருப்பத்தூர் எல்லை, என்னுடைய குடும்பத்தில் பண நஷ்டமும் மன வருத்தமும் நடந்துகிட்டு இருக்கு. அதுக்கு விடை கிடைக்கணும்னு கேட்டு வந்தவங்க. வாப்பா, கால் வந்துட்டு வரலாம். என்னடா போட்டாலாம்? மாமா குடும்பத்தில் பிரச்சனை இருக்குது. இப்போ யாரை பற்றி பேசணும்? இவரை பற்றி பேசணுமா? கால் வந்துட்டோம். இரவல் தந்தகம் கேட்கின்றார். இவருடைய பணங்கள்லாம் நிறைய நஷ்டமாயிருக்கும். ஒருத்தருடைய போட்டி பொறாமையால் இவருடைய ஆரோக்கியத்தில் குறை நடந்திருக்கும். இப்ப சட்டப்படி இவர் ஒரு சிக்கல்ல மாட்டியிருப்பார். இவரை வெற்றியாக்கி தரணும், இவருடைய நஷ்டத்திலிருந்து விடுதலை ஆக்கணும். கால் வந்துட்டு வா. பொட்டா வச்சு இவ்வளவு விவரமானு கேட்கக்கூடாது. காப்பாய் தர மேல வச்சுட்டு போயிரு. பின்னால வைக்கிய மறைச்சி பரவாயில்லைய கட்டிக்காரன் தான். இந்தா வெற்றியாக்கி தரேன், நல்லா இருப்பா. அடுத்த வாரம் வந்து என்னை பார். இந்தா அடுத்த வாரம் என்னை வந்து பார். மானோ ஹலோ. இன்னும் திடீர்னு ஹலோ ஹலோன்னு சொல்றீங்க, என்ன விஷயம்? வரலாம். பிள்ளைகள் எத்தனை? 2 பொண்ணு ஒரு பையன். 2 பொண்ணுல ஒரு பொண்ணை பத்தி என்ன கவலை? கல்யாணம் ஏன் காலை பிடிச்சி நான் சொருகிதேன்? எனக்கா சொறி எடுக்கு இல்ல. ஒரு பக்கத்து காலில் நரம்புகள் மரமரத்து போயிருக்கும், ஒரு பக்கத்து கை ஏக்கத்துக்கு வராம இருக்கும், ஒரு பக்கத்துல உள்ள மூளை நரம்பியல்ல பிளாக் இருக்கும். ஆமா, அதான் நான் சொல்லிக்கிட்டு இருக்கேன். இப்ப அதுக்கு மருத்துவத்துல அறுவை சிகிச்சை பண்ணணும்னு சொன்னாங்களா? சரி, இந்த நிலைகள் வந்து இன்னும் 3 மாதத்துக்கு பிறகு மாற்றமாயிரும். கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை. வேற என்ன வேணும்? நல்ல வேலைக்கு போனா கூட பிளாட் ஒன்று போட்டார். கடன் லோன் வந்து மண்டபம் வச்சிருக்கு. 30 லட்சம் வாங்கி 52 லட்சம் கட்டியிருக்கோம். இப்போ சீல் வைக்கிறது கஷ்டத்து மேலே கஷ்டப்பட்டு இருக்காங்க. பத்தத்துக்கு ஒரு நிலத்தை விற்கலான்னு நாளைக்கு காலையில் என்னைய பார்த்துட்டு போங்கப்பா. இந்தாங்க வெற்றியாக்கி தரேன். மண்டபம் எதுவும் கட்டியிருக்கீங்களா? ஆ, அது சொந்தமான வருத்தமும் குழப்பமும் இருக்கும், தீர்த்து தாரேன். ஓகே. கர்மதாமிக்கு
வேலூர் எல்லை குடியாத்தம். கேட்ட வரம் தரவே ஓடி வந்து. அம்மா நீங்க எல்லாம் திருப்பத்தூராமா? நில்லுங்க நில்லுங்க, பேராங்க ஏன் போறீங்கம்மா? எல்லாமே அந்த வேலூர் ரயிலுக்குள்ளே தானே வரும். செங்காலம்மா பாப்பா குடியாத்தம். உங்க ஊர்ல இருந்து ஆந்திராவுக்கு போயிடலாமா? எல்லாமா என்ன வேணும்? இடம் பிரச்சனை ஒன்றும். நீ வந்து உட்கார்ந்தான முனீஸ்வர சாமி வராரு, என்ன விஷயம்? கோயில் இருக்கு. அப்படியா? சரி சரி. முருகப்பெருமான் வராரு, என்ன விஷயம்? சரி ஓகே. 3 வருஷமாக மண் மனை சம்பந்தமான விஷயமும் வேதனையும் நடக்கும். அது உறவுக்குள் பகையை காட்டும். அதனால இந்த இதில் வெற்றியாக்கி தந்தா போதுமா? வேற என்ன வேணும்? இப்போ அந்த இடத்து சேல்ஸுக்கு இதனால பிரச்சனை வந்துச்சு. இதனால என்ன ஆச்சுன்னா கோர்ட் வரைக்கும் போயிடுது. இப்போ அது ரத்தாயிடணும். இப்போ அந்த இடத்துல எதனா இருக்குதா, அதுதான் நான் கேட்குறேன். அந்த இடத்துல எதனால இருக்குன்னா என்னது இருக்கு? புதையல் இருக்கான்னு கேட்கியா? தடை எதுக்கு வருது? மாந்திரிகத்தால் தடை இருக்கு, மாத்தி தாரேன். 6 மாதத்துல எல்லாமே நிவர்த்தி ஆயிரும். சென்று வரலாம். கர்மசாமிக்கு காலன்ட்ரா பெண்ணடியார்களே. இங்க வாடிங்க. அவ்வளவு இன்னைக்கு உத்தரவு அவ்வளவுதான். அம்மா அம்மா ஒரு கேள்விக்கு பதில் சொன்ன பிறகுதான் அங்க உட்காரணும். அங்காளம்மன் மாரியம்மன் எங்க இருக்கு? உட்காருங்க. அப்போ உட்காருங்க. இதுக்குமா உட்காரதுக்குமா அந்த பாடு? என்ன வேணும் மகளே உனக்கு? வீடு வேணுமா அல்லது வீட்டை வித்து கடனை அடைக்கணுமா? அப்போ கண்ண மூடி உட்கார். என்ன பண்ணா சரி வரும் நான் பார்க்குறேன். அம்மா பராசக்தி இந்தா 90 நாட்கள் பொறுமையாக இரு. ஒரு பகுதியில் உனக்கு பணம் வரும். பாதி பணத்தை கட்டி உன் கடனை நீக்கி தரேன். வெற்றி ஆகிடும். வா. நெருங்கி வாங்க. கர்மசாமிக்கு நல்லா இருங்க. போயிட்டாங்க. திருப்பூர் திருப்பூர் நான் பம்பை மேளம் அடிச்சு பார்த்தேன், பங்கு ஒன்றும் வரலையப்பா. இது பேயாட்டம் போல இருக்கா, நாயாட்டம் போல இருக்கா? என்னன்னு தெரிஞ்சு என் பிள்ளைய காக்கணும் ராஜா. அப்படி கேட்டு வந்தான் ஒருத்தன். பிள்ளைக்கு பேயா பிசாசா? கால் வந்துட்டு வரலாம். வாய். அம்மா என்ன நீ வர? அப்படியா? உங்க வீட்டு எல்லைக்கு போனேன். அப்படி வலது பக்கத்துக்கு பிரதான சாலை ஆகிய ஒரு மெயின் ரோட்ல போய்கிட்டு போது வலது பக்கம் இறங்கி இடது பக்கம் திரும்பினா உங்க வீடெல்லாம் வரும். அதுல இருந்து தாண்டி போனோம்னா ஒரு அம்மா கோயில் வருது. அதையெல்லாம் தாண்டி போயிட்டு ரைட் சைட்ல போனா முனீஸ்வரன், கற்பராயம் போன்ற சுவாமிகள்லாம் இருக்கிறாங்க. முனீஸ்வரர் இருக்காரா? கற்பராயம் இருக்காரு. அந்த எல்லையில தான் இடது பக்கத்துல முனீஸ்வரர் இருக்காரு. இப்போ வீட்டுக்குள்ள போய் பார்த்தேன். அப்படி நடு வீட்டுக்குள்ள ஒரு பாம்பு மாதிரி ஒண்ணு வருது. நாகாத்தம்மனுடைய காவல் புற்றுக்கோயில். புரியுதா? உன் பிள்ளையனுடைய மனநிலைகள் பாதிக்கப்பட்டிருக்கா அல்லது பேய் கோளாறா என்பது உங்களுடைய கேள்வி. மனநிலை பாதிக்கப்பட்டிருந்தால் மாத்திரைகள் பல சாப்பிட்டுக்கிட்டு இருக்கிறோம். உண்மையா இல்லையா? அந்த மாத்திரைகளில் நிவாரணம் கிடைக்கவில்லையே, அப்படின்னா அது பேயா இருக்குமோ? சைக்காட்டிக் ப்ராப்ளம் அவ்வளவு சீக்கிரம் ஒரு மனிதனை விட்டு வெளியேறாது. புரியுதா? அவன் நினைச்சபடியெல்லாம் பேசுவா, சொலுக்குன்னு படுத்துக்கிடுவா, கழுத்து கொல குளக்குன்னு போடுவா. இதெல்லாம் நடக்கும். நள்ளிரவுல எந்திரிச்சு சிரிப்பு சத்தம், தானாக எந்திரிச்சு உலாவுகிற குணம், கையெல்லாம் விட 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 நிக்கிறது மாதிரி டென்ஷன், யானை பலம், இதெல்லாம் வரும். நம்ம பிடிச்சா இரும்பா இருக்கும் கையெல்லாம். இருக்கா? கால் வந்துட்டு எண்ணிய எண்ணமும் போச்சு,
வியாபார தொழிலும் போச்சு பாப்பா. இதனால உங்களுடைய மனநிலைகள் பாதிக்கப்பட்டு வருமானத்துக்குரிய விஷயங்கள் தடையாகி இப்போ கடன்களும் மனவேதனைகளும் துயர அலைகளுக்குள்ளே மாட்டி தத்தளிக்கின்றீர்கள். இந்த பிள்ளைய குணமாக்கி வாழ வச்சு தந்தா போதுங்களா? பேய் இல்லைன்னு உத்தரவாயிடுது. மனப்பேய், மன அதிர்ச்சி, சைக்காலஜி ப்ராப்ளம், மைண்ட் டிப்ரெஷன் ஆயிருக்கு. அதனால அதை ஒருநிலைப்படுத்தி செம்மையாக்கி தந்துருந்தேன். கால் வந்துட்டுவாங்க. அழாத, தவிர்க்க முடியாதது பச்சை குழந்தையின் அழுகை. உண்மைதானே? கர்மதாமிக்கு இந்தா, உன் பிள்ளைக்கு 7 நாளைக்கு இந்த விபூதியை நீ பூச வேண்டாம். அடுத்த முறை வரும்பொழுது தான் அந்த கனிக்கு விபூதிக்கும் சக்தி. இப்ப நான் கொடுக்குற பணத்துக்கு மட்டும்தான் சக்தி. போயிட்டோம். உத்தரவு முடிஞ்சு வச்சுடா. பின்ன அடுத்த முறை வரும்பொழுது என் சாப்பாடை சாப்பிடட்டும், ஜம்முன்னு ஆயிடுவான். கர்மதாமிக்கு திருப்பூர் எல்லை தொழிலை நடத்த முடியவில்லை, அதுக்கு இடைஞ்சலாக மனவேதனைகள் இருக்கிறதுன்னு கேட்டு வந்தவங்க. என் தொழிலை நடத்த முடியவில்லை என்று சொல்லி நல்ல பொழுதை எல்லாம் தூங்கி கெடுத்தவர்கள் நாட்டை கெடுத்ததுடன் தானும் கெட்டார். கொஞ்சம் காலம்ட்டு வா. அல்லும் பகலும் தெரு கல்லாயிருந்து விட்டு அதிர்ஷ்டம் இல்லை என்று அலட்டி கொண்டார். உன்னுடைய கட்டுமனைக்கு நான் போய் பார்த்தேன். இப்போதைக்கு உனக்கு ஜனவசிய குறைவு. நீ எடுத்து கொடுக்கக்கூடிய இடத்துல மண் ராசி அதனுடைய ஈர்ப்பு தன்மையும் குறைவு. அதனால அந்த இடத்துக்குள்ள தொழில் ஈர்ப்பையும் ஜன ஈர்ப்பையும் வர வச்சு உன் தொழிலை வளப்படுத்தி தந்தா போதுங்களா? வெற்றியாக்கி தரேன். 3 முறை என்னைய பார் மகனை, நீ ஜெயிச்சிருவ. இந்தா கோடிகளை பெறுவாய். வாழ். திருப்பூரா உங்களுக்கு? திருப்பூர்ல எந்த இடம்? பக்கத்துல வாங்க. ஆமா, நீங்க வந்தோடனே திருப்பதி மலைகளிலே திகழும் ஸ்ரீனிவாசா வெங்கடாஜலபதி வாராரு. என்ன விஷயம்? எப்பா என் பக்கத்துல தான் என்னையும் மட்டும் தான் சிந்திக்கணும். உன் இஷ்டத்துக்கு அங்கேயெல்லாம் பார்க்க கூடாது. வெங்கடாஜலபதி வாராரு. என்ன விஷயம்? அதான் வெங்கடாஜலபதி வாரார். அவருக்கு குறை வச்சிருக்கீங்க. நீங்க கால் வந்துட்டு வாங்க, நீங்க நிக்கலாம். வேற யாரும் கூட வந்திருக்காங்களா? அது யாரு? அவர் மச்சான் அங்கேயே இருக்கட்டும். மச்சானை பத்தி திருப்பூர் வந்து எத்தனை பேர் வந்திருக்காங்க? அப்படி சொல்ல அப்படி சொல்ல. இப்போ உங்க குடும்பத்தை மட்டும் நான் கூப்பிட்டுருக்கேன். சரானா? தொழில் இடம் சம்பந்தமாக மன வருத்தங்கள் பிரச்சனைகள் நடந்து கொண்டிருக்கும். நீதிமன்றத்தை அணுகுவோமோ என்ற ஒரு மனக்குழப்பம் இருக்கு. உடல்நிலை பாதிப்புக்கு செய்வன வைவன காரணம் என்பது உங்கள் உள்ளத்தில் 60% ஒரு நம்பிக்கை வந்திருக்கிறது. அதுக்கு நம் குடும்ப பகைவர்கள் காரணம் என்பது உங்கள் உள்ளத்தில் உள்ள உண்மைகளாகும். அதனால இந்த நோயை காப்பாற்றி வெற்றியாக்கி தரேன். தொழில் தடையவும் மாற்றி கடன் படாம காப்பாற்றுறேன். வேற என்ன வேணும்? புண்ணியத்தை தந்தாச்சு, அதுதானே தொழில். பக்கத்துல வரணும். முருகா தாமா ஜெயிச்சு தாரேன். என்ன? அதனால அடுத்த வாரம் புதன்கிழமை நீ மட்டும் என்னை வந்து பாரு. இவங்களை கூப்பிட்டு அலையாத. உடனே தாரேன். ஏன் கவலைப்படுறேன்? போயிட்டாங்கோ. முருகா அடுத்த உத்தரவுல தான் அதை பத்தி பேச சொல்லியிருக்கு. வருத்தப்பட வேண்டாம். இப்ப வந்ததுலேயே ஒரு விழுப்பி கிடைச்சிடும். பிள்ளையின் திருமணம் சம்பந்தமாக கேட்டு வந்தது யார்? யாருக்கு கல்யாணம்? யாருக்குமா? கால் வந்துட்டோமா? பொண்ணு எங்க இருக்கா? அப்படியா? கல்யாணம் முடிச்சாச்சா?
கல்யாணம் முடிச்சு பிரிஞ்சிருக்கு. சரியா? இன்னொருத்தர் கால் வந்துட்டு வா. பட்டணத்து மாப்பிளைக்கு பெங்களூரு பொண்ணு. நல்ல பொண்ணாப்பா, கெட்டிக்காரங்களா நீங்கெல்லாம். வா அப்பா, மழையில நனையாதீங்க, எல்லாரும் உள்ளதுல வந்து நில்லுங்க. உன் பொண்ணுடைய மனநிலைகளை பார்த்தேன். தன்னை இஷ்டப்படி இனி வாழ்வதே சரி என்று முடிவெடுத்திருக்கிறாள். புரியுதா? அதுக்கு அடுத்து தேர்ந்தெடுக்கிற கணவன் அவளை இஷ்டப்படி எடுக்கக்கூடியதாகவே இருக்கும். இருதார யோக நிலையில் பிறந்த மகள். அவ மனநிலைகளை மாத்தணுமா இல்லாட்ட அவ இஷ்டப்படி வாழ வைக்கணுமா? கால் ஒன்று வா. அடுத்து திருப்பூர்ல நிறைய பணம் லாக் ஆயிருக்கு, எனக்கு வந்து சேரலன்னு கேட்டு வந்திருக்கு. யாரு? இந்தாமா, பிள்ளைய மாத்தி தாரேன், பொறுமையா இருந்துக்கா. 3 முறை என்னைய வந்து பார்த்துக்கா. எத்தனை லட்சக்கா லாக் ஆயிருக்கு? 100 லட்சமா? 3 லட்சம். வேற கால் வாங்க. மகா கணபதி. சாமி கும்பிட மாட்டீங்களா? அப்போ எவ்வளவு நாளா இருக்குது? எவ்வளவு நாளா அந்த பழக்கம்? அப்புறம் வேற என்ன விஷயத்தங்கள்? நல்லா இருக்கீங்களா? உட்காருங்க. சிவன் கோயிலா? சிவன் கோயில் எந்த பக்கம் இருக்கு? பக்கத்துல வாங்க. ஏன்னா சிவபெருமானுடைய நாம ஒலிகளும் அந்த சக்தியினுடைய அதிர்வலைகளும் உங்க வீட்டு பக்கத்துல வருது. 3 ஆண்டு காலங்களாகவே தொழில் சொந்தமாக மன வருத்தமும் குடும்பத்துக்குள் மன உளட்டலும் நடந்துகிட்டு இருக்கும். சாதகத்தை போய் பார்த்தா உங்களை யார் இப்ப தொழிலை ஆரம்பிக்க சொன்னா? ஏன் பண்ணுனீங்க அப்படித்தான் சொல்லுவாங்க. நடந்த விஷயத்தில் கடந்து போனதுக்கு தான் வழியை தேடணும். காரணத்தை கண்டு கண்ணீர் ஒடித்து பிரயோஜனமே இல்லை. என்னப்பா சொல்ற? அதனால அந்த தொழில் நஷ்டத்தை தீர்த்து தாரேன், இழந்த பணத்துல 2.5 லட்சம் வாங்கி தாரேன். சரியா? அப்படின்னு சாமி 50,000 குறைவு தரமாட்டான், அவ்வளவுதான் விஷயம். கால் வந்துட்டோம். வேற என்னமா வேணும்? மருமகளே மருமகளே வா வா. வேற என்ன வேணும்? இந்தா, அந்த சக்தி உன் கூட தான் இருக்கு. கவலைப்படாத, மனதை அடக்கு. இந்தா மகளே, நல்லா இருக்கு. கர்மசாமிக்கு என் தந்தையை உயிரெழுப்பி தரணும்னு கேட்டு வந்தவன். கால் வந்துட்டோப்பா. கர்மசாமிக்கு கீதை சொன்ன கண்ணன் வண்ண தேரில் வருகிறான். கேட்டவர்க்கு கேட்டபடி வாழ்வு தருகிறான். ஏன் இந்த பாட்டை பண்ண? பெருமாள் கோயில் எங்கடா இருக்கு? இருக்குதா? அதான் கிருஷ்ணர் அங்கிருந்து வந்தார், அதான் உங்ககிட்ட கேட்டேன். கால் வந்துட்டு வா. பார்த்தனுக்கு பாடம் சொன்ன கீர்த்தன் வருகிறான். பசித்தவர்க்கு விருந்தளித்து அமுது கொணர்கிறான். காப்பதற்கு கையிலேந்தும் சங்கு சக்கரம். பெருமாள் கோயில்ல போய் உங்க அப்பா பேருக்கு அபிஷேகம் பண்ணி அந்த தீர்த்தத்தை வாங்கிட்டு வந்து உங்க அப்பாவுக்கு குடிக்கிறதுக்கும் குளிக்கிறதுக்கும் கொடு. அது முதல் பரிகாரமாக இருக்கும். கண்ண மூடி உட்கார். பிராணாய ஹரி ஓம் ஐ புதிய பிராண சக்தி வசமாக இருக்க. வா, இந்த கனிய உங்க அப்பா பக்கத்துல தலையில வச்சு பூஜை அறையில ஒரு துணியில கட்டி வச்சுக்கோ. உயிர் சக்தி கொடுத்துருக்கேன், வெற்றி. இந்த மகனே, செல்வமா இரு, ஆனந்தமாக இரு. கோயம்புத்தூர் இன்றைய திருப்பூர் உத்தரவு இப்படி இருக்கிறது.
அடுத்து கோயம்புத்தூரை சந்திப்போம். வாடா தம்பி வா.